நான் இங்கே ஐடிவி ஜானகிராமன் ஃபார் ஐடிவி. நான் இங்கே நியூ பார்ன்ஸ்விக் ஹைஸ்கூலில் நடக்கிற பரதாஞ்சலி ப்ரோக்ராமுக்காகவும் அடுத்து நடந்த சத்குரு ப்ரோக்ராம் இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே இந்தியாவிலேருந்து வந்திருக்க நம்ம நோன் ஃபேஸ் பர்சனை பார்ப்போம். லெட் தம் இன்ட்ரடியூஸ், அவங்களையும் நம்ம பேச சொல்லுவோம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்றைக்கி தான் இந்தியாவிலேருந்தே இறங்கினேன். நிறைய பேருக்கு தெரியும், இல்லைன்னா நிறைய பேருக்கு கூட தெரியாது. நான் நியூயார்க் நியூஜெர்சியில் ஒரு 12 வருஷம் இருந்தேன். 1990 தான் நான் திரும்பி போனேன் இங்கேருந்து. அதனால் இந்த ஊர் எனக்கு ரெண்டாவது தாய்நாடு மாதிரி தான் இருக்குது. எனக்கு நிறைய ஸ்நேகிதர்கள் இருக்காங்க. அதனால் நான் இறங்கின உடனே என் ஃப்ரெண்டு கவிதா சொன்னாங்க, இன்றைக்கி தமிழ் சங்கமோட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேச போகிறாரு. எனக்கு ஈஷா யோகா எனக்கு ரொம்ப பிடித்தம். எனக்கு அங்கே கோயம்புத்தூரில் அந்த ஈஷா யோகா மையத்தில் அந்த இடத்துக்கு போச்சு எனக்கு நிறைய அமைதி கிடைக்கிறது. அப்புறம் எப்பவும் இந்த தமிழ் சங்கம் ப்ரோக்ராமுக்கு நான் வருஷம் நான் எப்படியாவது நான் இங்கே இருக்கேன். ஒரு தரம் ஒரு புதுமையாக இருக்குது. ஏதாவது அவங்க எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, எல்லோரும் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. ஆனால் எல்லோரும் ரிஹர்ஸ் பண்ணி என்னமோ இந்த வருஷம் பாஞ்சாலி சபதம், போன வருஷம் ஒரு நாடகம் போட்டாங்க. இவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி உழைச்சி லேட் நைட் ஒர்க்குக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுவே பாராட்டணும். இது ஒரு சின்ன தமிழ்நாடு மாதிரி ஆறுது. எல்லாரும் ஒரு மாதிரி கலகலப்பாக கலந்துண்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ தான் இந்தியா விட்டுட்டு வந்தேன். நான் இந்தியா விட்டுட்டு வந்த மாதிரி கூட இல்லை, திரும்ப சென்னைக்கே போன மாதிரி. ஆமாம், அப்படியே தான் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லோரும் வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்கு நடுவுலையும் இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்ல பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக அவங்களை எல்லாம் பாராட்ட நான் உங்களோட சேர்ந்துட்டு ரொம்ப நன்றி உங்கள் டைமுக்கு. நன்றி. தேங்க்யூ.